என்ன பண்றது? அம்மா அவங்க கண்ணில் பட்டா அவ்வளவுதாம்மா. நம்ம இப்பவே கிளம்பிடலாமா? எப்படி அவரை இப்படி விட்டு போறது? நம்ம கிளம்பிடலாம். இருந்த மாட்டிப்போம். சரி முதல்ல ஏறுங்க, வண்டியில ஏறுங்க, போங்க சீக்கிரம் போங்க. யாரும் பாக்குறதுக்குள்ள சீக்கிரம் வண்டி எடுங்க. கருப்பா, இவன் என்ன பெருசா பண்ணிட போறான் தான் நினைச்ச. நீ என்ன ஜான்சி மேடத்தை கொல்ல சொல்லி அனுப்புன. நானும் அவங்கள கொன்னுட்டேன்னு உன் ஆளே உனக்கு போன் பண்ணி சொன்னான். அவன் சொன்னதை நம்பி நீ இருக்கிற இடத்த சொன்ன. அதனாலதான் நீ என் முன்னாடி இப்படி உட்கார்ந்திருக்க. இது நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைல்ல? என்னடா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும்னு யோசிக்கிறியா? இல்ல உன் கொடுக்கு ஏன் அப்படி சொன்னான்னு யோசிக்கிறியா? டேய் ஜெயா, யாரோட சம்பவம் பண்ண போன? இங்க யாரோ வந்து பொருளை காட்டி மிரட்டுறாங்கடா. என் பொண்டாட்டி விட்டுற சொல்லுங்க சார். நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன் சார். ஏய், உன்னை பத்தி மட்டும் இல்ல, உன்னோட ஆளுங்க எல்லார பத்தியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதோட நீ ராணியை தூக்குனல்ல, அப்பவே என் ஆளுங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டேன். ராணிய கருப்பனோட ஆளுங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜான்சி மேடத்தை என் கையாலேயே சுட சொல்லியிருக்கானுங்க. நான் இதுல இருந்து தப்பிக்கணும்னா ஜான்சி மேடத்தையும் ராணியையும் காப்பாத்த நீங்க எனக்காக ஒரு வேலை பண்ணும் சார். என்ன கருப்பா, என் பிளான் எப்படி? ஹேய், இப்படி எல்லாம் நடக்கும் நீ என்கிட்ட தொக்க மாட்டுவேன்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டல்ல? என்ன கருப்பா, நான் தான் சொன்னேன்ல, தாடிகார லேசுப்பட்ட ஆள் கிடையாது. அந்த ஆள் எதையாவது பண்ணி என்ன காப்பாத்திருவான்னு. ஜான்சி மேடத்தை சுடமாட்டான்னு சொன்னேன்ல, இப்போ நம்புறியா? பொம்மிய கொன்னவங்க தான் உன்னையும் அனுப்பியிருக்காங்கன்னு தெரியும். நீங்களை கொல்ல சொன்னது யாரா? சொல்றா, சொல்லு. ஏய், என்ன கேட்கறது காதுல விழலையா? உண்மைய சொல்லல, உன்னை இங்கேயே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், சொல்றாங்க. எங்களை கொல்ல சொன்னது யாரு? சொல்லு. உனக்கு இது சித்தார்த்த பத்தி தெரியாது. உனக்கு தான் இந்த கருப்பனை பத்தி தெரியல. அங்க சுடாதையா, இங்க போடு, இங்க போடியா. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எம்மனாண்ட போகத்தானே போறோம். என்ன கருப்பா, பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறியா? ஏய், இங்க பாரு, நீ வெறும் அம்புதான். உன்னை யாரு அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டா உன்னை நான் உயிரோட விட்டுருவேன். சொல்றா. என் உசுரே போனாலும் இந்த கருப்பன் வாயிலிருந்து எதையுமே வாங்க முடியாது. அதுதான் இந்த கருப்பனோட தொழில் தர்மம். நீ பேசாம என் கையால செத்து இருக்கலாம். இந்த கருப்பனை பத்தி தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டீங்களே. ஏய், என்ன பயமுறுத்துறியா? இந்த கருப்பனுக்கு பயமுறுத்தி எல்லாம் பழக்கம் கிடையாது. குறிச்ச தேதியில குறிச்ச நேரத்துல சம்பவம் பண்ணி அவங்கள பாடையில ஏத்தி விட்டுட்டு மறுவேளை பாக்குறது தான் என்னோட பழக்கம். ஹே கருப்பா, நீ எங்க இருக்கிறன்றது மறந்து போச்சா? நீ உன் கெத்த காமிக்கணும்னு என்னத்தையாவது பேசி தாடிகாரனை காண்டேத்தி விட்டுறாத. போட்டு தள்ளுற போறான். அவன் ஒன்னும் உன்ன மாதிரி ஸ்கெட்ச் போட்டு கூலிக்கு மாறு தட்டுற ஆள் இல்ல. பொம்மி அக்காவை கொன்னவங்கள பழி வாங்குற வெறியில இருக்கிறான். அதனால தான் நான் சொல்றேன். என்னப்பா, இந்த கருப்பனோட கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. கஷ்டப்பட்டு இப்படி தூக்கியாந்தும் இப்படி பயப்படாம உட்காந்துருக்கானு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா?
நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. உங்களாண்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்னமோ உங்களை போட 4-5 பசங்களை தான் கூட்டிட்டு வந்திருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வட்டாரத்தில் இருக்கிற பாதி பசங்களை கருப்பன் தான் வளர்த்து விட்டுருக்கான். அவங்களாண்ட இந்நேரம் நியூஸ் போயிருக்கோம். எல்லாருக்கும் கறியும் சோறும் போட்டு அவங்களெல்லாம் ஆசையா வளர்த்து வச்சிருக்கேன். அவனுங்க மட்டும் வெறியானானுங்க. நீங்க 2 பேரும் தாராந்துருவீங்க. ஒருத்தர் 2 பேர்னா சரி, இங்க சென்னையில் இருக்கிற ஒட்டுமொத்த பொறுக்கி பசங்களும் என்ன தேடி வருவாங்களே, அவங்களெல்லாம் எப்படியா சமாளிப்ப? அவங்களுக்கு என்ன தூக்கிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சுது, வெறி தலைக்கு ஏறிடும். எல்லாம் போதைக்கைங்க. இப்ப சொல்லுமா ராணி, உன் புருஷன் என்னைய போட போறானா? ஏய், என்னடா சும்மா பூச்சாண்டி காட்டுறியா? உன்னை இப்பயே போட்டா பாக்குறியா? உடையா ராணி, நான் விட மாட்டேன். இவன் இப்படி பில்டப் கொடுத்து நம்மள வெறுப்பேத்துறான். இவன் மட்டும் இப்போ உண்மையை சொல்லல, கண்டிப்பா அவனை சுட்டு தள்ளிட்டு நான் போயிட்டே இருப்பேன். யோ சொன்னா கேளியா? யோ உடையா? யோ பொண்டாட்டி சொல்றது கேளியா? வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குங்க. ஏய், இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லல, உன்னை போடுறது கன்ஃபார்ம்டா. யோ கொஞ்சம் அமைதியா இருயா. இவன் உசுரோட இருந்தாதான் நம்ம தப்பிக்க முடியும். ஏய், நீ வேணா போ. நான் இவனையும் கொன்னுட்டு இவனை அனுப்புனாங்களே பொம்மையை கொன்ன கொலகாரங்க, அவங்களையும் கொண்டுட்டு தான் வருவேன். ஏய், என்னடா சொல்ற? கருப்பனை தூக்கிட்டாங்களா? யார் அதை பண்ணது? யாரா இருந்தாலும் அவனுக்கு சங்கு தாண்டி. கருப்பன் யாரு, அவன் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாம பண்ணிருக்காங்க. அவன் சாவு கொடூரமா இருக்கணும். மச்சான், அவனை விடக்கூடாதா? எவனா இருந்தாலும் அவன் சங்க அறுத்துற வேண்டியதான்டா. ஒட்டுமொத்த பசங்களும் நம்ம கருப்பனுக்காக உயிரியா கொடுப்பானுங்க. அவனுக்கு யாரு, எத்தனை பேரு? என்னது, அவனுக்கு 2 பேரா? ஏய், அவங்க 2 பேர் மட்டும் இல்ல, அவங்க பின்னாடி யார் இருந்தாலும் சரி, அவங்க யாரையும் உயிரோட விடக்கூடாது. யோ என்ன நடந்தாலும் கதவை மட்டும் திறந்துராத. என்ன ராணி, இங்க இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திட்டா சரி. உன் பாட்டி, தாத்தா, அப்பான்னு எத்தனை பேர் வீட்டுல இருப்பாங்க? அவங்களெல்லாம் என்ன பண்ண போற? கொன்னுட்டு தான் மறு வேலையை பார்க்க போறேன். யோ கொஞ்சம் அமைதியா இருயா. இவன் எங்கேயா போயிட போறான்? இவனை முதல்ல ரூம்ல வச்சு பூட்டிடலாம். அப்பால தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணி அவங்கள உஷாரா இருக்க சொல்லலாம். ஏய், என்னடா எந்தறான்ற? போ போடா. ஏய், போ போடா. ஏய், என்னடா லுக்கு? யோ இந்த போன்ல சிக்னல் கிடைக்கல, உன் போன்ல போட்டு பாரு. எனக்கும் சிக்னலே கிடைக்கல. முட்டை மாடிக்கு போனாதான் எடுக்கும். வா போலாம். சரி, வா போலாம். ஐயோ, என்ன நடக்க போகுதோ? யாராவது கண்டிப்பா இந்நேரம் அவரை காப்பாத்தி கார்ல ஏத்திக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. ஷோ தம்பி, அப்படியே அவங்க வந்திருந்தாலும் நான் ஏற்பாடு பண்ணிருக்கிற ரவுடிங்க அவங்கள சும்மா விட மாட்டாங்க. அவர் இருக்கிற இடத்த ஆல்ரெடி நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்பிட்டேன். சரி, முதல்ல ஏறுங்க, வண்டியில ஏறுங்க, போங்க. சீக்கிரம் போங்க. சீக்கிரம் வாங்க. நான் உனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு லொகேஷன் அனுப்புறேன்,
அங்க ஒரு ஆளு குத்துயிரும் கொலையுயிருமா விழுந்து கிடப்பான். அவனை மொத்தமா முடிச்சிடுங்க. ம். நான் அனுப்பின ரவுடிங்க கண்டிப்பா அவர் உயிரோட விட மாட்டாங்க. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்னமோ சொல்றீங்கக்கா. சரி, நான் நம்புறேன். நீங்க பயந்தே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. முதல்ல வண்டியை வீட்டுக்கு விடுங்க. நமக்கு இதெல்லாம் தெரியாத மாதிரி நடிக்கணும். ம், சீக்கிரம் போங்க. இதோ போறேன்க்கா. யாரோ ரோட்டோரத்துல அடிபட்டு கிடக்கிற மாதிரி இல்ல? ஆமாங்க, நிறுத்தி யாருன்னு பாருங்க. ஐயோ, பத்து அஞ்சலா, பத்து தான் விழுந்து கிடக்குறான். என்னங்க, என்னாச்சு? யாரு? பத்து என்னாச்சு? பத்து, ஐயோ, பத்து, தூக்குங்க. என்னாச்சுன்னு பாருங்க. பத்து, மூச்சு பேச்சு இல்லாம இருக்கா? தூக்குங்க. பத்து, பாருங்க, என்ன? பத்து, ஐயோ, பத்து, என்னங்க பாருங்க. பத்து, ஐயோ, என்னங்க, ஏங்க பாருங்க. ஐயோ, கண்ணு திறக்க மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஐயோ, பத்து, உனக்கு என்னடா? பேசின இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. முதல்ல ஆஸ்பத்திரி தூக்கி போலாம் வாங்க. நீங்க சீக்கிரம் தலையில மேல அடிபட்டிருக்கு. சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாங்க. வாங்க, பிடிங்க. அப்படியே பார்த்து சாட்சி அந்த கிழவன் தான்டா. ஐயோ, டேய், அவங்க தான்டா. வாடா, எடு, சீக்கிரம் போ. இவங்கெல்லாம் யாரு? ஏய், போடா வாங்கம்மா. ஏய், நிறுத்துடா. இவனுங்க ஏன் வரானுங்க தெரியலையே. ஏய், ஐயோ, நிறுத்துடா. ஏய், சீக்கிரம் போடா. என்ன இப்படி துரத்திக்கிட்டு வராங்க? இல்ல பயப்படாத. ஏய், போடா வாங்கம்மா. ஏய், ஐயோ, கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன். நிறுத்துடா. போடா வாங்கம்மா. ஏய், நிறுத்து. ஏய், லாக் பண்ணு. ஏய், நிறுத்து. கொஞ்சம் வேகமா போங்க. எங்க, என்னங்க இது? என்னாச்சுப்பா? ஹாஸ்பிட்டல் போக சொன்னா வீட்டு பக்கத்துல வந்து நிக்கிறீங்க. ஐயோ, ஹாஸ்பிட்டல் போகலாம் தான் வந்து அஞ்சலா. கார்ல ஏதோ சின்ன பிரச்சனை போல இருக்கு. ஐயோ, என்னன்னு பாருங்க. அவனுங்க வரல. அஞ்சலா, நம்மள துரத்திக்கிட்டு வந்த ரவுடிங்க எந்நேரமும் வந்துருவாங்க. இந்த கார் வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. எங்க முதல்ல ஒண்ணு பண்ணலாம். பத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாங்க. அது பண்ணலாம். அதுக்கப்புறமா மத்தத பார்க்கலாம். ஓகே. இந்நேரம் அந்த ரவுடிங்க அங்க வந்து உன் மாமா கதையை முடிச்சிருப்பாங்க. அத்தை, யாரோ வந்திருக்காங்க. தமன்னா, நீ முதல்ல போய் யாருன்னு பார்த்துட்டு வா. சரி. ஐயோ, தாத்தா, மாமாக்கு என்னாச்சு? தெரியலம்மா. நாங்க வரவேல ரோட்டோரத்துல அடிபட்டு கிடந்தா. பார்த்து சீக்கிரம் வாங்க. பார்த்து படி இருக்கு. மெதுவா பார்த்து.
நம்ம தானே அடிச்சு போட்டோம். அத்தை ரவுடிங்க காலி பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. இப்ப கூட்டிட்டு வந்திருக்காங்களே, இவரு மயக்கம் தெளிஞ்சு உண்மையை சொல்லிட்டா நம்ம காலி ஆயிடுவோமே. அத்தை கிட்ட உடனே சொல்லுவோம். ஐயோ அத்தை, என்னாச்சு தமனா? யார் வந்திருக்கா? ஐயோ அத்தை, மாமாவை தாத்தா பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்ப என்னத்த பண்றது? என்ன சொல்ற? அந்த ஆள் இன்னும் சாகலையா? ஆமா அத்தை, நல்ல வேலை மாமா சுயநினைவு இல்லாம தான் இருக்காரு. அப்போ அவரை எப்படியாவது கண்முழிக்க விடாம தடுக்கணும். அதுக்கு ஏதாவது பிளான் யோசிங்க. தமனா, நான் ஏற்கனவே ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணி அந்த மனுஷனை எங்க ரோட்ல பார்த்தாலும் கொலை சொல்லிட்டு தான் வந்தேன். பேசாம இப்ப அவங்க கிட்ட பேசி எப்படியாவது வீட்டுக்கு வர சொல்லி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் அடிக்கிற மாதிரி அடிக்க சொல்லி அந்த நேரத்துல அவரை மொத்தமா காலி பண்ண சொல்லிடலாம். நடந்த கலவரத்துல நமக்கும் அடிபட்டுடுச்சுன்னு போலீஸ் கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை மொத்தமா முடிச்சிடுவோம். என்ன சொல்ற? சரிங்க அத்தை, போன் பண்ணி பாருங்க. அதோட அந்த கருப்பன் ராணி சித்தார்த்தையும் போட்டு தள்ளிடுவான். அதே நேரம் கருப்பனை பத்தி போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இதுவும் கருப்பனோட கணக்குலயே வந்துரும். குட், சூப்பர் ஐடியா. இரு, நான் ஃபோன் பண்றேன். போனை ஏன் எடுத்து தொலைய மாட்டேங்கிறாங்க? இருங்க, நான் எனக்கு தெரிஞ்ச ரவுடிங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். ஹலோ ஹலோ, ஸ்பீக்கர்ல போடு, ஸ்பீக்கர்ல போடு. போடு போடு. மேடம், யாரோ சித்தார்த் ராணியா, அவங்க 2 பேர் சேர்ந்து கருப்பனை தூக்கிட்டாங்க மேடம். ஐயோ, நாங்களாம் கொலை வெறியில இருக்கோம். மேடம், மேடம், சொல்லுங்க. நான் சொல்றது புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால இன்னைக்கு ராத்திரி சென்னையில இருக்கிற ஒரு ரவுடி கூட உங்களுக்காக வேலை செய்ய மாட்டாங்க. என்ன நடக்குதுங்க? இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவமே நடக்க போகுது. ஏய், சீக்கிரம் போடா. அஷிஷியோ, சித்தார்த்தும் ராணியும் கருப்பனை தூக்கிட்டாங்களா? இப்ப என்ன பண்றது? என்ன தமன்னா, நீ என்னவோ சென்னையிலேயே வச்சு அவன் தான் பெரிய ரவுடின்னு சொன்ன. காசு வெட்டி போட்டா சம்பவம் பண்ணாம அவன் தூங்க மாட்டான்னு வேற சொன்ன. இப்ப என்னடான்னா அந்த ராணியும் சித்தார்த்தும் சேர்ந்து அவனையே அலேக்கா மொத்தமா தூக்கிட்டாங்க. நல்ல விஷயம் தானே சித்தப்பா நடந்திருக்கு. ஏய் தமன்னா, என்ன தமன்னா சொல்ற? அந்த ரவுடியை தூக்குனது உனக்கு நல்ல விஷயமா? அந்த கருப்பன் அவன் பசங்களை தொட்டாலே அவன் விட மாட்டா. இப்போ இவங்க அவனையே தொட்டிருக்காங்கன்னா எப்படி? இன்னி ராணி சித்தார்த் அவங்க பொண்ணு கூட இந்த வீட்டுக்கு வந்து சேராது. நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லதான் இருக்கு. அதை விட இங்க ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடக்க போதே. முதல்ல அதை தடுத்து நிறுத்தி ஆகணும். அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்ல. ஒரு நிமிஷம் எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடுங்க. ஏய், எல்லாரும் இங்கே நின்னு பேசிட்டு இருந்தோம்னா அதுக்கு வேற சந்தேகப்பட போறாங்க. நாங்க கீழே போய் பார்த்துட்டு வரோம். அதுக்குள்ள ஏதாவது யோசிச்சு நல்ல பிளானா பண்ணுவே. சரியா? சரிங்க, வாங்க போலாம். வாங்க போலாம். நீ பெட்டரா ஏதாவது பிளான் பண்ணு.
என்னாச்சு? ஐயோ ஐயோ மா கதவை யாரோ வெளியில இருந்து சாத்துற மாதிரி தெரியுது. அக்கா ஒருவேளை நீங்க ஏற்பாடு பண்ண ரவுடிங்க வந்திருப்பாங்களோ? ஏமாமா அவங்க வந்தா கூட உள்ளதானே வரணும். வெளிப்பக்கம் எதுக்கு கதவை சாத்தினாங்க? ஆமால. ஆமா தர்ஷினி, காத்து பலமா அடிக்குது போல, கதவெல்லாம் டமால் டமால்னு அடிச்சுக்குது. போய் என்னன்னு பாரு. பாக்கலாம். ஐயோ ஐயோ வளரு சத்தம். அவருக்கு என்ன ஆச்சு? எங்க இருக்காரு? என்னன்னு தெரியல அண்ணி. நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ரோட்ல அடிபட்டு கிடந்தாரு. உள்ளதான் இருக்காரு, போய் பாருங்க. தள்ளுங்க. அப்பா மச்சான் கண்ணு முழிச்சிட்டாரா? இல்லங்க, டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கோம். வளரு, யாரோ கதவை வெளியே இருந்து சாத்தின மாதிரி இருந்துச்சு. அந்த சத்தத்துல தான் நாங்களே வெளியே வந்தோம். சரி சரி, என்னன்னு பாருங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ மாமா இப்படி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. என்னாச்சு மாமா? யாரு கதவை வெளியே சாத்துனது? தெரியலையே. ஒருவேளை நம்மள கார்ல துரத்திட்டு வந்த ரவுடிங்களா இருப்பாங்களோ? ஐயோ, அப்போ தர்ஷினி நீ உள்ள லாக் பண்ணிரு. அப்பதான் அவங்களால உள்ள வர முடியாது. நான் மொட்டை மாடி கதவை சாத்திட்டு வந்துடுறேன். சரியா? அப்பதான் யாரும் உள்ள வர முடியாது. சரியா? சரி சரி, நீங்க சீக்கிரம் போங்க, நானும் மேல போறேன்.